الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم نجعل الذين آمنوا وعملوا الصالحات كالمفسدين في الأرض أم نجعل المتقين كالفجار. وقال الله تبارك وتعالى: أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بعثت لأتمم صالح الأخلاق. وقال عليه الصلاة والسلام أيضا: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், புத்தக சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடத்துமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில பல பொறுப்புகளோடு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொறுப்புகளில் முதலாவது நாங்கள் ஒரு முறையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம். இரண்டாவது பொறுப்புதான் நாம் எவ்வாறு இந்த தீனுல் இஸ்லாத்தை அடைந்து அதிலுள்ள பிரயோசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ, இந்த தீனுல் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து விட்டுத்தான் இந்த உலகத்திலிருந்து போக வேண்டும். இந்த ரெண்டும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த பொறுப்புகள், மிக உயர்ந்த பொறுப்புகள், மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய பொறுப்புகள். ஆகவே இந்த இரண்டு பக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது தன்னுடைய ஈமானை சீராக்கிக் கொள்வதற்காக அந்த ஈமானுடைய சீராக்கலின் பின்புலத்தில் நாளாந்தம் ஒவ்வொரு நேரமும் எங்களிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்களை அல்லாஹுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட செயலாக ஆக்குவதற்குரிய முயற்சி. இரண்டாவது, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த தீனுல் இஸ்லாம் இல்லாத நிலைமையில் யாருமே உலகத்தை விட்டு பிரியக்கூடாது என்ற ஒரு நிலைமை உருவாக வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தீனை அடுத்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு சிறந்த வழிமுறைகள் பலது இருக்கிறது. அந்த வழிமுறைகளில் உயர்ந்த மிகவும் பிரயோஜனமுள்ள
அவருக்கு அந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுப்பதற்குரிய இடமாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு பஜாரை கொடுத்திருக்கிறார், வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலர்களுக்கு உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய இஸ்லாத்தின் அமல்கள், அந்த அமல்களை பார்ப்பதற்கு மஸ்ஜிதுக்குள்ளே வருபவர்கள் மிகவும் குறைவு. மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தாலே கொஞ்சம் பேர் வருகிறார்கள். அவர்கள் பிரயோஜனம் பெற்றதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களாக தேடி வந்து பார்ப்பது என்பது 100க்கு மிகவும் குறைவான வீதம். எங்களுடைய தொழுகையை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். எங்களுடைய நோன்பையும் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் நாங்களே தெரிந்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய குர்ஆனுடைய திலாவத்தை நாங்களே மஸ்ஜிதுகளிலும் வீடுகளிலும் ஓதிக்கொள்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு வெளிச்சமான, இவ்வளவு தெளிவான, இவ்வளவு அழகான இந்த விழுமியங்களை, இந்த அகலாக்குகளை அந்நிய மக்கள்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் இந்த விடயங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனை அறியாததன் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் கலிமா இல்லாமல் உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தீனை பரப்புவதற்குரிய இடம்தான் பஜார். பஜாரிலே முஸ்லிம்களுடன் எல்லா தரத்தில் உள்ளவர்களும் புலங்குகிறார்கள். எல்லோரும் ஒருவரையொருவர்கள் முகத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். ஒன்றோ விற்பனை செய்கிறவர்கள் வியாபாரிகள் என்ற வகையில், அல்லது பொருளை நாங்கள் முஸ்லிம்கள் வாங்க போகும் போது நுகர்வோர் என்ற வகையில் ஏதோ அந்நிய மக்களுடன் தொடர்பு ஏற்படுகிறது. அவர்கள் அனைவர்களுடனும் பேசுகிறோம். அவர்களில் உள்ள படித்தவர்களுடனும் பேசுகிறோம். நடுத்தர வர்க்கத்தினருடன் பேசுகிறோம். அங்கே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கும் பாவலர்களுடனும் தொடர்பு கொள்கிறோம். ஆகவே அந்த இடத்திலே மிக அழகான முறையில் எங்களுடைய தீனை அவர்களுக்கு சொல்லலாம். தீனை சொல்வதற்கு வழி பெரிய குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி விளக்கங்கள் கொடுப்பதல்ல. அவர்களுக்கு கேள்வி கேட்க சொல்லி தலை சுற்றுகின்ற பதில்களை சொல்வதல்ல. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் காட்டுகின்ற அஸ்லாத்தை, நல்ல பண்பாடுகளை உங்களுடைய செயலிலே காட்டினாலே அது குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டியதை போன்ற இஸ்லாத்துடைய விளக்கத்தை கொடுத்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உலகத்திற்கு வரும்போது அஸ்லாத்தியா நல்ல குணங்களில் குறைபாடுகள் இருந்தது. அந்த அழகான நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்கு தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன். சஹீஹ் ஹதீஸில் இருக்கிறது, திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது. சிறந்த அஸ்லாத்துகளை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எங்களில் பஜாருக்கு வியாபாரம் செய்ய போகின்ற வியாபாரிகள், அதே போன்று பொருள்களை வாங்குவதற்காக செல்கின்ற, கொள்வனவு செய்கின்ற அந்த நுகர்வோர்கள், அல்லது பஜாரை பார்வையிடுவதற்காக, சுற்றி பார்ப்பதற்காக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய இஸ்லாத்தை இதனூடாக பரப்ப வேண்டும் என்ற சிந்தனை மிக 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 குறைவாகவே இருக்கிறது. ஒரு முஸ்லிம் வியாபாரி அவர் பஜாருக்கு செல்வதனுடைய நோக்கமும் முஸ்லிம் அல்லாதவர் பஜாருக்கு செல்வதனுடைய நோக்கத்திற்கு இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர் ஏன் பஜாருக்கு போகிறார்? நான் அங்கு போனால்தான் என்னுடைய தேவைகள் நிறைவடையும், என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும். நான் பஜாருக்கு போகவில்லை என்றால் வறுமை ஏற்பட்டுவிடும், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடும், தொழிலே தெய்வம் என்று அவர்கள் பஜாருக்கு போகிறார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் யாரும் அப்படி போகக்கூடாது. முஸ்லிம்களாகிய நாங்கள் யாரும் அந்த சிந்தனையுடன் பஜாருக்கு போகக்கூடாது. ஏன்? எங்களை படைத்த ரப்பு எங்களுடைய ரிஸ்கை பொறுப்படுத்தியிருக்கிறார். அவன் பொறுப்படுத்த பிறகு அவ்வாறு நினைத்துக் கொண்டு போவது சட்டத்தில் எப்படி இருந்தாலும் அது ஒரு ஒழுக்க சீர்கேடு, அது ஒழுக்கத்துக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. எங்களை ரப்பு சொல்லுகிறார் குர்ஆன்ல, உங்களோட உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் யாருக்கு எவ்வளவு என்று பங்கு வைத்து விட்டோம், யார்
بينهم معيشتهم في الحياة الدنيا. துனியாவுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பங்கு வைத்து விட்டோம் சொல்கிறார். இதற்கு மேலே இன்னும் நம்பிக்கையூட்டி பேசுகிறார். உங்களுடைய ரிசல்ட் எந்த இடத்திலே ஸ்டோர் பண்ணி களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிறோம், அந்த பட்டோலைகள் எல்லாம் எங்களுடைய லவ்வுல் மஹ்பூதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அந்த ரிசல்ட் எங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கே அது ஸ்தானப்படுத்தப்பட்டிருக்கிறது, அனைத்துமே தெளிவான வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். தெளிவான புத்தகத்திலே லவ்வுல் மஹ்பூதுடைய அந்த பலகையில் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். இதற்கு மேல போயிட்டு அதை விடவும் உறுதியாக சொல்கிறார். சூரத்துல் ஜாரியாத்தில வானத்தில் உங்களோட ரிசல்ட்கள் இருக்குது, ரிசல்ட் இருக்கிற இடத்தையும் சொல்லுகிறோம். வானத்தில் உங்களோட ரிசல்ட் இருக்குது, உங்களுக்கு வாக்களிக்கப்படுவதைகளும் வானத்தில் இருக்குது என்று சொல்லி நிறுத்தல சத்தியம் விட்டு சொல்கிறார். இது வெறும் கதை அல்ல. வானம் பூமியினுடைய ரப்பம் இது சத்தியமாக, இது உண்மையே உண்மைதான் நல்லா சொல்கிறார். இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் அடியார்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வ இவங்களோட நம்பிக்கையில ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாக அல்லாஹ்வ சத்தியம் செய்ய வைத்துட்டாங்க. சத்தியம் பண்ண ஏன் தேவை? நம்பிக்கை குறைந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு தான் சத்தியம் தேவை. நம்பி இருந்தாங்க என்று அல்லாஹ் சத்தியம் பண்ண வேண்டிய தேவை. இப்படி உறுதியாக ரப்பு சொல்லி இருக்கிற நேரத்தில் நான் போனால்தான் எனக்கு வாக்க எங்களுக்கு அங்கெல்லாம் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை ஈமான், அந்த ஒரு போதும் முஸ்லிமுக்கு வர முடியாது. அப்ப ஏன் பஜாருக்கு போகிறோம்? இது உலகத்தினுடைய ஒரு சுன்னத். அல்லாஹ் இப்படி ஒரு முறையை வச்சிருக்கிறான். அதுக்காக பஜாருக்கு போகிறோம், அதுக்காக உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் போகிறோம். அதற்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக அழகான உதாரணம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முஸ்லிம் எப்படி அவருடைய ரிஸ்க்குக்கு முன்னால் நடக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக மிக அழகான உதாரணம் சொன்னாங்க. திருமதியில் இடம்பெறுகிறது. சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை கொள்வீங்கன்னா உங்களோட பொறுப்புகளை அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறார் என்ற அந்த தவக்குலோடு இருப்பீங்கன்னா பறவைகளுக்கு ரிஸ்க்குக்காரது போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தந்திருப்பான். பறவைகளுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது போல உங்களுக்கு கிடைக்கும். பறவைகள் எங்கேயுமே கூட்டில உட்கார்ந்துட்டு ரிஸ்க் வாயில வந்து விழுந்துடும் உட்காருல. பறவைகள் ஒவ்வொரு நாளும் பசியோடு வெறும் பயிற்சோடு காலையில புறப்படுது. அது போல நீங்களும் புறப்படுவீங்க. ஆனா பறவைகளுக்கு தெரியாது காலை சாப்பாடு எந்த மரத்துல இருக்குது, பகல் சாப்பாடு யாருடைய வயல்ல இருக்குது, இரவு சாப்பாடு எந்த மலை உச்சியில இருக்கிறது, எந்த ஒரு பிளானும் இல்லை, எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. அந்த பறவைக்கு தெரியுமா என்னுடைய ரப்பு என்ற ரிஸ்கை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க, ஒவ்வொரு பறவையும் காலியான வயிற்றோடு காலையில போகுது, வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு மாலையில திரும்புது. உங்களோட நம்பிக்கையும் சீராக இருந்தா நீங்க பறவையை போல காலையில போறீங்க. ஆனா உங்களோட குறைபாடு உங்களோட நம்பிக்கை சீராக. அதனால அநியாயமாக கஷ்டப்படுறீங்க, மனமும் விளங்கி போகுது, உடலாலையும் கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டதற்கு பின்னாலேயும் கஷ்டம், இரவில தூக்கம் போகிறீங்க. ஒரு ஒரு சோதனைக்கு பின்னால பல சோதனைகள் தேடியே காலத்தை கழிச்சு முடிச்சுட்டு போறீங்க. முஸ்லிமுடைய இந்த நம்பிக்கை முதலாவது சீராக்கப்படும். இஸ்லாம் ஒரு வியாபாரியாக உலகத்தில் பரவ வேண்டுமாக இருந்தால் பஜாருக்கு போகிற ஒருவரினால ஹிதாயத்துடைய காற்று வீச வேண்டுமாக இருந்தால் இந்த நம்பிக்கையோட பஜாருக்கு போகும். இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு வியாபாரியும் 4 விஷயங்களை கையில எடுத்துட்டு பஜாருக்கு போக வேண்டும். 4 விடயங்கள். அதுல முதலாவது உண்மை, இரண்டாவது அமானிதம், மூன்றாவது நல்ல குணம், 4வது விஷயத்தை
ஆரம்பத்திலே சொன்னேன், அவருடைய நம்பிக்கை சீராக. முதலாவது உண்மை, இரண்டாவது அமானிதம், மூன்றாவது நல்ல குணம். இந்த மூன்றையும் ஒவ்வொருவர்களும் பஜாருக்கு கொண்டு செல்வார்கள் என்றால் இந்த பஜார் போதும் தீன் பரவல். பஜார் போதும் தீன் பரவல். இஸ்லாத்தை ஒரு சாதாரண மனிதன் எழுத வாசிக்க தெரியாதவரும் ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வார். முன்னைய காலங்களில் ஒரு வியாபாரிய ஒரு கிராமமே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு வியாபார கூட்டத்தினால் ஒரு நாடு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், நிறைய சரித்திரங்கள் இருக்கிறேன். அவர்களுக்கு எங்களது குர்ஆனை தெரியாது, எங்களது ரசூலுல்லாஹை தெரியாது. முஸ்லீம்கள் காட்டிய நல்ல தன்மையினால நீங்க எங்கிருந்து படிச்சீங்க தேடினாங்க, இந்த தீன் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, வியாபாரிகளிடத்துல வலியுறுத்தி 2 விஷயங்களை சொன்னாங்க. உங்களுக்கு 2 தன்மையை உண்டாக்குங்க. பிசினஸ் படிக்கிறது எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாக்காது. அது மேலதிக குவாலிபிகேஷன். நீங்க பிசினஸ் படிச்சிருக்கிறீங்க, நல்ல வியாபாரம் போடுறீங்க, நல்லா செலக்ஷன் பண்றீங்க, இது மேலதிகமான விஷயம். இஸ்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு வியாபாரியிடத்திலும் 2 விஷயத்தை எதிர்ப்பாங்க. அந்த 2 விஷயமும் சாதாரணமானதில்ல. உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபீனத்திலையும் உண்டாக்கிய சிபத்துகள், உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு ரசூலிடத்திலையும் இருந்த தன்மை, ஒவ்வொரு நபீனத்திலையும் இருந்த தன்மை, அதுதான் உண்மையும் அமானிதமும். ரசூல்மார்களுடைய சிபத்தை எடுத்து பாருங்க. ரசூல்மார்களுக்கு 4 சிபத்துகள் கட்டாயம் இருக்க வேண்டும், வாஜிபான சிபத்துகள். அதில் முதலாவது உண்மை பேசுதல், இரண்டாவது அமானிதம். இந்த 2 தன்மையை ஒவ்வொரு வியாபாரியிடத்திலையும் வர வேண்டும் என்று சொன்னாங்க. அதனால நான் உங்களுக்கு கூலி சொன்னாங்க, அந்த தன்மையோட பஜார்ல இருப்பீங்கடா, கியாமத்துல நீங்க நபிமார்களோடு எழுந்துவீங்க. திருமதி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், உண்மையே பேசக்கூடிய வியாபாரி. சாதாரணமாக 10 உண்மையை சொல்லிட்டு 90 பொய் சொல்றவர் இல்ல, 50 உண்மையை சொல்லிட்டு 50 இடத்துல பொய் சொல்றவர் இல்ல. இன்றைக்கு பொய் தான் வியாபாரத்துடைய ஒரு குவாலிபிகேஷன், ஒரு தகமையாக பார்க்கப்படுகிறது. இதனால நிறைய பேருடைய வியாபாரம் அழிந்து கொண்டு போகுது, பரம்பரை அனுபவிக்க முடியாத அளவுக்கு சீரழிந்து கொண்டு போகுது. அது அலைஹிஸ்ஸலாம் சாதிக் என்று சொல்லல, உண்மை பேசுகிற வியாபாரி என்று சொல்லல, உண்மையே பேசுகிற வியாபாரி. சாதிக் அல்ல, சதூக் என்று சொன்னாங்க. முபாரகாவுடைய வார்த்தையை பாவித்தாங்க. உண்மையே பேசுகிற வியாபாரி. அல் அமீன், யாரையும் ஏமாற்றாமல் நம்பகமாக நடக்கக்கூடிய வியாபாரி. உண்மையே பேசுகிற வியாபாரி, யாரையும் ஏமாற்றாத நம்பகமாக நடக்கிற வியாபாரி. யாரோட இருப்பாரு? மான் நபி, கியாமத்துல நபிமார்களோட நிற்பாங்க சொன்னாங்க. எவ்வளவு உயர்ந்த தன்மை. பஜார்ல வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்து நபிமாரோட மக்சர்ல இருப்பதால் கொஞ்சம் ஈமானில குறைவாக இருந்தா நபிமார்களுக்கு அடுத்த தரவுள்ள சித்திகளோடு எழுப்புவார். மண் நபிசீன சித்தி, நபிமார்கள் சித்திகளோடு எழுப்புவாங்க சொன்னாங்க. சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீசுகளை கேட்டு பஜார உயிரோட்டமுள்ள பஜார்களாக சஹாபாக்கள் மாற்றி அமைச்சாங்க. அப்படி நடக்க முடியாததில்லை. உலகம் சொன்னதை பொய்ப்பித்து ஒளிமயமான பஜார்களை உருவாக்கலாம். சஹாபாக்கள் உருவாக்கி காட்டினார். அதில் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஜாருக்கு வந்தார் ஒரு பொருளை வாங்குறதுக்காக. வியாபாரியிடத்தில் கேட்கிறார், இந்த பொருளுடைய விலை என்ன? வியாபாரி சொன்னாரு 100 திரகம். எங்கட பழக்கம் இல்லை, 100 சொன்னா நாங்க 30 கேட்போம். உலகாலுக்கு கீழே விளையாடிக்கிறது எங்கட பழக்கம். அதுல ஜரீர் சொன்னாங்க, இல்ல இதுல பெரும்பது 200 திரகம் தான். நீங்க 100 இதனுடைய உண்மையான விலை 200. இன்னும் கொஞ்ச நேரத்தை சொன்னாங்க, இல்ல 300. கடைசியில கொண்டு வைத்து 500 திரகத்துல வச்சாங்க. இந்த பார்வையில இந்த பொருள் 500 திரகம் பொருள். வியாபாரியே குழம்பி போயிட்டாரு. நானே 100 சொல்ல, நீங்க 500 தர பாக்குறீங்க.
விவரம் தெரியாமல சொல்லுங்க. இல்ல, அதுல ஜரீர் அல்லாஹ் சொன்னாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பைஅத்து செய்திருக்கிறோம். நாங்க பைஅத்து செஞ்சது முஸ்லிமாக இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஜிஹாத் செய்வோம் என்கிறதுல மட்டுமல்ல, சொல்லுவோம் என்கிறதுல மட்டுமல்ல, எந்த முஸ்லிமும் படுகுழியில விழவிட மாட்டோம். அவர் கஷ்டத்தில விழுகிற நேரத்தில திறந்து அவருக்கு நசீஹத்து செய்வோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நசீஹத்து செய்வோம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய கையில பைஅத் செய்திருக்கிறோம். அப்ப எனக்கு தெரியும் இதர பெருமதி 500 அதை மறைச்சிருந்தா அந்த பைஅத்துக்கு மாற்றமாகி 500 திர்ஹம் கொடுத்து வாங்கிட்டு போறோம். புகாரி ஷரீஃப்ல கிதாபுல் புயூல இருக்குது. பார்க்க ஆச்சரியம், 2 சஹாபாக்கள் வாகன வியாபாரம் செஞ்சாங்க. அவங்களோட வாகனம் இந்த கார் வாகனம் அல்ல, ஒட்டகம், குதிரை, அல்லது இதுதான் அவங்களோட வாகனம். பொருள்களை வாங்குற நேரம் நல்லது வாங்குறது போல தெரியாமல் மோசமான பொருள்களும் வாரது உண்டு. அதை யாரும் விற்பனை செய்ய மாட்டாங்க. இவங்க ஒட்டகம் வாங்கினாங்க, ஒரு அழகான ஒட்டகம், பார்க்கிறதுக்கு அழகு. ஆனா அந்த ஒட்டகத்துக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கு. வாகனங்கள் குறை இருக்கிறது போல ஒட்டகத்தில் பல குறைகள் உள்ள ஒட்டகங்கள் இருக்குது. அந்த ஒட்டகத்தில் உள்ள குறை என்னவென்றால் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் போறது. சில வாகனம் இருக்குது, எவ்வளவுதான் பெட்ரோல் அடித்தாலும் போதும். இந்த ஒட்டகத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அதை நம்பி பாலைவனத்துல போயிடாது, எதிர உட்கார்ந்து யாரும் வாங்க வந்தா இவங்களோட கடைகளுக்கு வந்தோன்னு அழகுக்கு அந்த ஒட்டகத்தை தான் போய் குடிப்பாங்க. இவர் சொல்வார், ஒட்டகம் நல்லதுதான், ஆனா இப்படி ஒரு குறை இருக்குது, விருப்பம் தான் வாங்குங்க, குறைய சொன்னா வாங்குவாங்க. இதுதான் எங்கட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் இல்லாமல் ஆக்கப்படும். குறைய சொன்னா வாங்காமல் அல்ல, உங்களோட ரிஸ்க்கு இருந்தவன் இருந்தா வாங்குவாங்க. குறைய சொல்றதாலேயோ இல்லாமல் ஆகிறதாலேயோ உங்களோட ரிஸ்க்கு குறைஞ்சி போகாது. இப்ப அந்த ஒட்டகம் அப்படியே தள்ளுப்பட்டு இஷ்டத்துல இருக்கு, யாருமே எடுக்கிறது. ஒரு நாள் வளமையாக நிற்கிற பார்ட்னர் அந்த சஹாபி ஒரு தேவையாக போயிட்டார், மற்றவர் வந்திருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு வயதாளி ஒட்டகம் வாங்க வந்தார். அவரும் வந்தவுடனே அழகாக இருக்கிற ஒட்டகத்தை பிடிச்சார். எவ்வளவு விலை? 5000 தீர்க்கம் என்றார். 5000 தீர்க்கத்தை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டார். மாலையில் அவர் வர்றார். வந்து பார்த்தோம்ல, அந்த வளமையாக தேடி இருக்கிற ஒட்டகத்தை காணலே, எங்கேன்னு கேட்டார். சொன்னார், இன்றைக்கு ஒரு அப்பா வயசாகி வந்தாரே, அவருடைய தலையில கட்டிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் கேட்டால் நீங்க அதில் உள்ள குறைய சொன்னீங்களா? குறைய சொல்லுங்க, நசீஹத் செய்வீங்களா? இவர் கேட்கிறார், குறைய சொன்னா யாரும் வாங்குவாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. இவர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாருக்கு விற்பனை செய்வீங்க? அடையாளங்களை கேட்டு விலகி கொண்டார். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 5000 காசையும் எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து 5000 காசையும் விடுங்க, எங்களை மன்னித்துக்கோங்க, இந்த வியாபாரம் முறையாக நடக்க இல்லை, இதுல எப்படி ஒரு குறை இருக்குது, எங்களை சகோதரர் அதை சொல்லாம இருந்திருக்கிறார். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ஆரம்பத்துல காசை வாங்கிட்டும் பின்னால சொன்னாங்க, நான் மனதான விரும்பி இந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு நான் குறையில் பொருந்திக் கொள்றேன், நீங்க காசை எடுத்துக்கொண்டு போவேன். சஹாபி சொன்னாரு, ஹலாலாக வர இருந்த 5000, இந்த 5000 கிடைக்கவே இருந்துச்சு. 5000 தீர்க்கம் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, அது ஹராமாக வர பார்த்து அல்லாஹ் பாதுகாத்தார். இப்படி ஒவ்வொருவர்களுடைய பஜார்ல இந்த அசலாத்தையா வெளிப்பட்டா இப்படி இருக்கு. இதுக்கு பெயர் அமானத், இதுக்கு பெயர் சிதர். உண்மை பேசுகிற வியாபாரிகள், ஒளிவு மறைவில்லாமல் தெளிவாக பேசுகிற வியாபாரிகள், இந்த கொள்கையை ஒவ்வொரு வியாபாரியும் கடைபிடித்தால் பஜாரே வெற்றி பெறுகிறது. இந்த முஸ்லிமை நம்பி பல பேரும் அணி திறந்து வந்துருவாங்க. அவருடைய இஸ்லாம் ஜொலிக்கும், அவருடைய இஸ்லாம் ஒளிமயமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தன்மையும் ஒவ்வொரு வியாபாரிகளிடத்திலே விரும்பினார்.
அஹ்லாக்காக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு அவங்க தனியாக எந்த வியாபாரமும் செய்யல, எந்த வியாபார நிலையமும் வச்சு அவர்கள் வியாபாரம் செய்யல. நுபுவத்துக்கு முன்னால சிரியாவுக்கும் பெற்றிருக்கிறார்கள், அவங்களுக்கு போறதுக்குள்ள நேரம் இல்லை. ஆனா நுபுவத்துக்கு பின்னால அவங்க இடையில பஜாருக்கு போவாங்க. ஏன்? பஜாரிலையும் தீன் இருக்குது, பஜாரிலையும் இபாதத் இருக்குது. அவைகளை சரி பண்ண வேண்டும், விலைகளை சீராக்க வேண்டும். அப்படியே பஜாருக்கு போற நேரம் சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையான அல் மின்ஹாஜில இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார். தூர பிரதேசத்தில இருந்து ஒரு காபிரான மனிதர் வியாபாரத்துக்கு வந்திருந்தார். அவர் ஒரு விவசாயி, விவசாய பொருள்களை கொண்டு வந்து மதீனாவுடைய பஜார்ல விற்பனை செய்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் அவரோட கலக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு சிரிப்பு சிரித்தாலே பாதி இஸ்லாம் உள்ளத்துல வந்துடும். ஏன்னா மாய சிரிப்பு இல்லவங்க, அவங்களோட சிரிப்பு தீனம் பரப்புற சிரிப்பு தான் ரசூலுல்லாஹ் சிரிப்பு. கேட்டால் நீங்க எங்குள்ளவங்க? அவரு சொன்னா நான் தூரத்திலே இதை வந்திருக்கிறேன். அப்துல் கைஸ் என்ற கபீலாவில் உள்ளவங்க. அந்த கபீலா அந்த கோத்திரத்தில் யாரும் முஸ்லிம்கள் இல்லை, பெரிய ஒரு கோத்திரம். அங்கிருந்து வந்திருக்கிறீங்களா? கேட்டால் அவரோட தலைவர் அஷத் அவர் எப்படி இருக்கிறார்? சொன்னால் அவர் நல்லா இருக்கிறார். அஷத்துக்கு அல்லா 2 தன்மைகளை வச்சிருக்கிறார். இது முஸ்லிம் ஊரில் உள்ள ஒரு தலைவரை புகழ்வதல்ல, முஸ்லிம் அல்லாத ஒரு கோத்திரத்தின் தலைவரை பாராட்டுகிறார்கள். அல்லாஹ் அவருக்கு 2 இயற்கை தன்மைகளை கொடுத்திருக்கிறார். முதலாவது அவர் சகிப்பு தன்மை இருக்கிறது, எந்த கஷ்டத்தையும் பொறுத்துக் கொள்வார். இரண்டாவது அவசரப்படாம எல்லா வேலைகளையும் நிதானமாக செய்வார். இதை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியம். முஸ்லிம்கள் மட்டும் வாழ்ற இந்த மதீனால எங்கட கபீலாவினுடைய தலைவரை புகழ்ந்து பேசுற ஒருத்தர் இருக்கிறாரா? இவர் சொன்னார், நான் அவரோட மருமகன், அவரோட மகனத்தான் கல்யாணம் செய்தேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அவருக்கு பெரிய ஆயத்துக்களை ஓதி அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி சுத்தி ரீதியான தலையால் ஆட்டிக்கல்ல சிரித்து பேசிட்டு போயிட்டார். அவர் கேட்கிறார், மதீனாவிலே இப்படி ஒரு நல்ல மனிதர் இவர் யார்? இவ்வளவு நாளும் யாருமே இப்படி கணக்கையில எங்களோட கபீலாவோட தலைவர் தெரிந்த ஒருத்தர் சொன்னாங்க, அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால ஓடி போனார், கையை பிடிக்கிறார், அவரோட தீனை நான் கபூல் செய்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன ரசூலுல்லாஹ். ஓய்வு நேரங்கள்ல வந்து மார்க்கத்தை படிச்சுக்கோங்க. மஸ்ஜிது நபவியில உதுவ படிக்கிறார், மிக முக்கியமான தொழிலை போன்ற ஏனைய அமல்களையும் படிக்கிறார். இப்ப வியாபார சீசன் முடிஞ்சு காலம் முடிஞ்சு ஊருக்கு போக போறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு சொன்னாங்க, உங்களோட ஊர்ல தொடரக்கூடியவங்க யாருமே இல்லை என்றாலும் வீட்டிலேயாவது தொழுதுகோங்க, 5 நேரமும் தொழுதுகோங்க, தொழுகையை படிச்சிருக்கீங்க. அவர் போற நேரம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க, இது உங்களோட மாமனாருக்கு கொடுங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல முஸ்லிமே கிடையாது, யாருமே இல்லை. ஆனா பகிரங்கமா சொல்ல முடியாது, வீட்டில சொல்ல வேண்டும். ஊருக்கு மறைத்தாலும் மனைவிக்கு மறைக்க முடியாது. மனைவி பார்க்கிறார், மதீனாவில் இருந்து வந்ததிலிருந்து பார்க்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்க முகத்தை கழுகிறார், கையை கழுகிறார், சோழ பார்த்து துணிகிறார், எழுகிறார். என்ன ஆச்சரியம்! அவருடைய தந்தையை போயிட்டு சொல்லார், உங்களோட மருமகன் எத்தனைக்கு போய் வந்ததுல இருந்து கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு பாருங்க. மாமனார் வந்து மருமகனை கூப்பிட்டு கலைக்கிறார். அவர் சொன்னாரு, உங்களோட அகலாக்கையால் உங்களே சிறந்த நல்ல தன்மைகளை சொன்னதால கவலைப்பட்டுதான் ஹஜ்ரத் முஹம்மதுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய தீனில் உள்ள கொள்கைகளை எந்த சிறப்புகளை சொன்னாரா என்று கேட்க உள்ள வச்சிருந்த கடிதத்தை எடுத்துக் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த கிராமத்தில் உள்ள அந்த கோத்திரத்தில் உள்ள மக்களை ஒன்று சேர்த்து அந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க. அந்த இடத்திலே 80 குடும்பங்கள் இஸ்லாத்தை கபூல் செய்தார். அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வந்த செய்தியும் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. பஜாருக்கு போன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிறப்பு, அவர்
இவர்களா முஸ்லீம்கள், இந்த இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்ற தயாரில்லை என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற நல்ல தன்மைகளை நான் எங்களுக்கு கொண்டு வரணும். ஆகவே பஜார்ல போயிட்டு வியாபாரம் செய்யறது கெட்டித்தனம் அல்ல. எல்லாரும் வியாபாரம் செய்யறாங்க. ஒப்புக்கு போறது ஒரு கெட்டித்தனம் அல்ல. உத்தியோகம் பண்ணி லட்சக்கணக்கில் சேர்ந்தது கெட்டித்தனம் அல்ல. அல்லாஹ்வை மறக்கிற காபிரும் கோடீஸ்வரனாக இருக்கிறார். கெட்டித்தனம் உங்களோட வியாபாரத்தால பல 100 பேருக்கு ஹிதாயத்தை கிடைச்சிருக்கும். உங்களோட உத்தியோகத்தால பல 100 பேருக்கு ஹிதாயத்தை கிடைச்சிருக்க வேண்டும். அதற்குரிய அகலாக்கை படித்தே அதை வாழ்க்கையில கொண்டு வரணும். அதற்கான ஒரு முயற்சி, 2 வகையான முயற்சி. நல்ல தன்மைகளை வாழ்க்கையை கொண்டு வர 2 வழிகள் இருக்கிறது. முதலாவது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நல்ல தன்மைகளை நடிக்கிறாது, நல்ல தன்மைகள் ட்ரைனிங் வைத்து கொண்டு வரையாது, அல்லாஹ்தான் கொண்டு வர வேண்டும். அதனால தஹஜ்ஜுத் தொழுகையில துஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த். யா அல்லாஹ், நல்ல அழகான அக்லாக்கை எனக்கு வழிகாட்டு. உனக்கு மட்டும்தான் நல்ல அக்லாக்கை வழிகாட்டலாம். வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த். என்னிடத்தில் இருக்கிற மோசமான கெட்ட குணங்களை இல்லாமலாக்கி உனக்கு மட்டும்தான் ஆக்கலாம். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுல வஜ்ஜஹத்து ஓதுகிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த துஆவையும் சேர்த்து ஓதிருக்கிறார். வேறு துஆக்களும் ஓதிருக்கிறார். இரண்டாவது சீரத்துர் ரசூல், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஹயாத்து சஹாபா, சஹாபாக்களிடத்திலிருந்து நல்ல தன்மைகளை படிக்க வேண்டும். அப்பவாவது ஒரு கவலை வரும், இந்த தன்மைகள் எங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அடிப்படையில எங்களுடைய பஜார்களையும் தீன் பரவும் பஜாராக, தீனுடைய ஒளியை பரப்பும் பஜாராக, அடுத்த மக்களுக்கு இஸ்லாமிய விழுமியங்களை கொடுத்ததற்கும் பஜாராக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் அந்த உயர்ந்த தன்மைகளையும் கவலைகளையும் தந்தருள்வாராக. யா அல்லாஹ், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ஹயாத்தோடு இருப்பவர்களையும் மன்னிப்பாயாக, கபராளிகளாக வாழ்பவர்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு பூர்த்தியாக உதவி செய்வாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவசர உதவி செய்வாயாக. அநியாயக்காரர்களில் அவர்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை பலம் பொருந்தியவர்களாக ஆக்குவாயாக. உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பாயாக. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அளிப்பாயாக. யாருடைய ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊர்களை நீ திரும்பவும் மிக செழிப்பாக உருவாக்கி கொடுத்தருவாயாக. புனிதமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை யா அல்லாஹ் எதிரிகளுடைய பிடியிலிருந்து மீட்டு பூர்த்தியான சுதந்திரம் பெற்ற ஒரு மஸ்ஜிதாக நீ ஆக்கி தந்தருவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.